வாட்டர் இஸ் ஃபார் வாஷிங், மணி இஸ் ஃபார் யூசிங். மணியை யூஸ் பண்ணுறதுக்காக தான் கர்த்தர் கொடுக்குறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஒரு புடவை கூட எடுத்துற மாட்டேன்னு உட்காந்துருப்பாங்க சிலர். அவனுக்கு விளங்கல வாட் மணி இஸ் ஃபார் யூசிங். இந்த நல்ல விதத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக, நற்கிரியைகளை செய்யும்படியாக, நல்லா வாழும்படியாக, நற்கிரியைகளை செய்யும்படியாக, அதை கொண்டு தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக நம்முடைய கரங்களில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ எதை நாம் நேசிக்கிறோமோ அதை நாம் என்ன பண்ணுறோம்? உபயோகிக்க மறுக்கிறோம். உபயோகிப்பது கிடையாது. யூ டோன்ட் யூஸ் த திங்ஸ் தட் யூ லவ். அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய பணத்தை எடுத்து கர்த்தருடைய காரியங்களுக்காக செலவிட மறுக்கும் போது, அது அவனுக்கு கடினமாய் தோன்றும் போது, அதற்கு அவனுக்கு மனம் வராத போது, அவன் எதை வெளிப்படுத்துகிறான்? இந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறான். அவனுடைய சிநேகம், அவனுடைய அன்பு எதன் பேரில் இருக்கிறது? பணத்தின் பேரில் இருக்கிறது. ஏனால் எதை அன்புகிறோமோ அதை உபயோகப்படுத்துவதே கிடையாது. அடுத்தது என்ன? யூ டோன்ட் லவ் வாட் யூ யூஸ். நீங்கள் எதை உபயோகப்படுத்துகிறீர்களோ அதை நீங்கள் அன்பு கூறுகிறது இல்லை. அப்போ ஒருத்தன் எடுத்து தாராளமாக கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. கொடுக்கிறவனை பார்த்தீங்கன்னா, உதவுகிறவனை பார்த்தீங்கன்னா உதாரண குணம் உள்ளவன். இதே அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் 17-18 வாசிங்க. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களாக இருக்கும். அப்போ ஐஸ்வர்யவானா இருந்தா நீ கர்த்தருடைய சித்தம் இல்லை, நீ கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழலன்னு சொல்லல. ஐஸ்வர்யவானா இருந்தா இப்படி இருன்னு சொல்லி இருக்குது. எப்படி ஐஸ்வர்யவானா இருக்கணும்? நன்மை செய்ய, நற்கிரியில் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும், தாராளமாய் கொடுக்கிறவர்களா இருக்கணும், உதாரண குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதுக்கு தான் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யமா அதுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. வேற எதுக்கு கொடுக்கப்படுது? அமைக்கிறதுக்கா? மூட்டை கட்டுறதுக்கா? நிறைய பேருக்கு அதெல்லாம் விளங்குறது இல்லை. பாருங்க, பைபிள் இதெல்லாம் போதிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. பைபிள் நிச்சயம் ஐஸ்வர்யமே எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தாராள குணம் உள்ளவர்களாய், உதாரண குணம் உள்ளவர்களாய், தாராளமாக கொடுக்க, நற்கிரிகளில் ஈடுபடதான் ஐஸ்வர்யமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க எடுத்து அதை உபயோகப்படுத்தும் போது இந்த காரியங்களுக்காக என்ன வெளிப்படுகிறது? நீங்கள் அதை அன்பு கூறவில்லை என்பது வெளிப்படுகிறது. இருக்கீங்களா? அதனாலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த கொடுக்கறத பற்றிலாம் அதிகமாக போதிக்கிறோம். தசமபாகம், காணிக்கை, அதை பற்றிலாம் வேதவசனம் அதிகமாக போதிக்கிறது. இதை பிரசங்கியார்னு எடுத்து அதிகமாக சொல்கிறோம். ஏன்னா இந்த ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸை முறிக்க வேண்டும். மனுஷனுக்குள்ள இயல்பாக இருக்கிறது தன்னலம். மனுஷனுக்குள்ள இயல்பாக இருக்கிறது என்ன? கிடைச்சதெல்லாம் மூட்டை கட்டுறது மேலே பத்திரமா அதான் இயல்பு.